டுடே நாம ப்ரீமியர் ப்ரோ சீரீஸில் சவுண்டில் டயலாக் மியூசிக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி ப்ராப்பராக லெவல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்கள் வீடியோஸ்க்கு நீங்களே சவுண்ட் எடிட்டிங் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் ரெலவெண்ட்டான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சவுண்ட் மாஸ்டரிங். நீங்கள் எந்த வீடியோ பண்ணாலும் அந்த வீடியோவோட சவுண்ட், அதாவது வாய்ஸ், மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வச்சு எப்படி லெவலிங் பண்ணுறதுன்றதா சவுண்ட் மாஸ்டரிங். எந்த பிளேஸில் எந்த ஆடியோ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும், சவுண்ட் மாஸ்டரிங்கோட ஃபுல் டெக்னிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆடியோ ட்ராக் பிளேயரில் போன எபிசோடில் சொன்ன மாதிரி வாய்ஸு, மியூசிக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் லேயர் வைஸ் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பேசிக் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாய்ஸ் லேயரை வந்து சோலோ பண்ணிக்கணும். அது மட்டும்தான் கேட்கணும் நமக்கு. அதோட லெவல் வந்து ப்ராப்பராக -6 இருக்கான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஸ்கிட்டோஸ் வந்து இந்த மாதிரியான சீசன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் ஆடியோ ப்ரீசெட்டில் எல்லாமே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா லெவலிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன எஃபெக்ட்ஸ் ஆடியோவில் யூஸ் பண்ண போகிறோமோ அது எல்லாமே யூஸ் பண்ணிடணும். தென் ஃபஸ்ட்டு கிளிப்பை ப்ளே பண்ணி பாருங்கள். அதோட ஆடியோ லெவல் வந்து உங்களுக்கு -6 ரீச் ஆகுதான்னு பார்த்துட்டு அது வரை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 12 dB வந்து செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இது செட் பண்ணுறதுக்கு ஆடியோ லெவலில் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் போயிட்டு நீங்கள் வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஆடியோவுமே ஆல்மோஸ்ட் ஒரே லெவலில் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஷார்ட்டை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு எந்தெந்த ஷார்ட்லாம் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் போனீங்கன்னா பேஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ்ன்னு இருக்கும். அதில் சேனல் வால்யூம் வந்து டிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் லெவல் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு பொசிஷன்லையும் ப்ளே பண்ணி பார்த்து செக் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருந்தால் நீங்கள் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் வந்து நான் A2 லேயரில் வச்சுருக்கேன். அதுவும் -6க்கு கம்மியாக இருக்கணும். அதுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. பட் எந்த லெவலில் வேணும், -6ஆ -30ஆன்றது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஏன்னா உங்கள் ஆடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம். பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து இந்த சவுண்ட் வந்து அதிகமாக தேவைப்படும். சம்டைம்ஸ் சில எஃபெக்ட்ஸோட சவுண்ட்லாம் நம்ம போடுவோம். அது வந்து கொஞ்சம் லோவாக இருந்தால் போதும்னு சொல்லி நம்ம லோ பண்ணிப்போம். ஸோ இது எல்லாமே உங்களோட ஆடியோ கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பட் -6க்கு அதிகமாக மட்டும் போகக்கூடாது. அடுத்த ட்ராக் பார்த்தீங்கன்னா A3. இதில் வந்து நான் மியூசிக் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதில் தான் வந்து நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணணும். பிகாஸ் மியூசிக் வந்து எப்பயுமே வாய்ஸ் இருக்கிறப்போ ரொம்ப மைல்டாக இருக்கணும், வாய்ஸ் இல்லாதப்போ ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ராக்கை ஃபஸ்ட்டு சோலோ பண்ணிவிடுங்க. பண்ணதும் வாய்ஸ் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஃபுல் மியூசிக்கையும் வந்து நம்ம இந்த வாய்ஸோட 1/2 அதாவது பாதியாக கம்மி பண்ணிடணும். எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ கொடுத்துக்கோங்க. இப்போ என்னோட ஷார்ட்டுக்கு -20 வந்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ செக் பண்ணி பாருங்க கரெக்டாக இருக்கான்னு. மஸ்கிட்டோஸ் வந்து இந்த மாதிரியான சீசன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான சீசன்னா மான்சூன் சீசன் முடிஞ்சதுமே தென் வாய்ஸ் முடிகிற இடத்துல ஸ்லோவாக நம்ம பிஜிஎம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு 4 கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பென் டூல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 4 கீ ஃப்ரேம்ஸ் வந்து அந்த பொசிஷனில் ஆட் பண்ணிக்கோங்க. தென் சென்டர் போனீங்கன்னா ஒரு லைன் மாதிரி வரும். அதை வச்சு அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா -6க்கு எப்போ வருதோ அது வரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அந்த சென்ட்ரல் லைன் மட்டும். இதில் உங்களுக்கு ப்ராப்பராக வரலை அப்படின்னா எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போயிட்டு ஆல்ரெடி கொடுத்த கீ ஃப்ரேம்ஸ் இருக்கும். அதில் செகண்ட் கீ ஃப்ரேம் எடுத்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணி எவ்வளோ வருதோ -6க்கு வச்சுட்டு அதே இதை காப்பி பண்ணி தேர்ட் கீ ஃப்ரேமுக்கு கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டும் 4ம் ஒரே மாதிரி இருக்கும், செகண்டும் தேர்டும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து 0 கொடுத்துருக்கேன். 0 கொடுக்குறப்ப தான் எனக்கு -6க்கு வருது. ஸோ அதனால் நான் செகண்டும் தேர்டும் சேம் 0 கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டும் 4த்தும் நம்ம ஆல்ரெடி -20 கொடுத்துருக்கோம்ல, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஆடியோ வந்து கிராஜுவலாக ஏறி உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தாக முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் டெக்னிக். இதில் ஒரு மெயின் ட்ரிக் என்னென்னா, இந்த கீ ஃப்ரேமோட பிளேஸ்மெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு 2 கீ ஃப்ரேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நியர்பை வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா தான் சவுண்ட் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். இல்லைன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரப்போ ஆடியோவில் ஒரு ஜெட் மாதிரி கேட்கும், வாய்ஸ் வந்து டக்குன்னு முடியும், சவுண்ட் வந்து டக்குன்னு ஏறும். ஸோ இந்த மாதிரி 3 and 4லேயும் நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு 2க்கும் 3, 4க்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கணும். பண்ணுறப்போ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி கிராஜுவலாக ஸ்மூத்தாக முடியும். இன்னும் ஸ்மூத்தாக இந்த ஆடியோஸ் வந்து சேஞ்ச் ஆக எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போயிட்டு எல்லா கீ ஃப்ரேம்ஸையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எப்பயும் போல் டெம்போரல் இன்டர்போலேஷனில் பேசியர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீ ஃப்ரேம்ஸோட கர்வ் வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகி ஒரு மாதிரி ஸ்மூத்னஸாக இந்த லெவலிங் வந்து கிடைக்கும். வாட்டர்ஸ் நிறைய இடத்துல நீங்கள் பாண்டிலாம்
அங்கேருந்து அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களோட ஃபுல் வீடியோவுக்கும் நீங்கள் லெவலிங் பண்ணிக்கலாம். அவுட்புட் வந்து ப்ராப்பராக ஒரே லெவலில் கிடைக்கும். இதுதான் சவுண்ட் மாஸ்டரிங்கில் ஒரு ஸ்டீரியோ அவுட்புட் பண்ணுறதுக்கான மெத்தடு. இன்னும் சவுண்டில் பர்சன் எங்கேருந்து பேசுகிறாங்களோ அங்கேருந்து வர்றது, ஸோ அந்த சவுண்டில் பேனிங் சொல்லுவாங்க அது, அப்புறம் 5.1 7.1 மிக்சிங் எல்லாமே அட்வான்ஸ் லெவல். இதெல்லாம் ப்ரீமியர் ப்ரோ விட சவுண்டுக்குன்னு இருக்கிற பாப்புலர் சாஃப்ட்வேரான இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரில் ப்ரோ டூல்ஸ், லாஜிக் ப்ரோ, நியாண்டோ, கியூபேஸ் இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களோட அவுட்புட் வந்து மூவிஸ்க்கு பண்ணுற மாதிரி 5.1 7.1லாம் ப்ராப்பராக இருக்கும். இப்போ நான் சொல்லிக் கொடுத்த டெக்னிக் தான் எல்லாத்தோட பேசிக்கும். ஆடியோ வந்து ஒரு பெரிய கடல்னே சொல்லலாம். இன்னும் நிறையா இருக்குது, லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. இதுதான் ஆடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணுற டூல்ஸு. இது இருந்தாலே உங்கள் வீடியோஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக எடிட் பண்ணலாம். அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ரொம்ப சேலஞ்சான ஒரு விஷயத்தை பற்றி தான் அடுத்த எபிசோட்ஸில் பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டாலும் உங்கள் பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராம் ரீல் எடிட் பண்ண டைம் இல்லை, ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு ப்ராப்பர் வீடியோ எடிட்டர் தேவைன்னு தேடிட்டு இருப்பீங்க. கவலையே படாதீங்க, நாங்கள் வீடியோ எடிட்டிங் சர்வீசஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள் யூடியூப் சேனலுக்கோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணவோ இல்லை ரீல்ஸ் எடிட் பண்ணவோ எடிட்டர் தேவைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஆர் மெயில் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் டீம் உடனே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்கள் வீடியோஸ் எடிட் பண்ணவும் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ டுடே நம்ம ப்ரீமியர் ப்ரோ சீரீஸில் சவுண்டை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சவுண்ட் டூல் வந்து எவ்வளோ முக்கியம், இதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோ வேகமாக போடணும்னா கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது இந்த வீடியோவில் டவுட்டோ இல்லை வேறு எதுவும் டாபிக் பற்றி போடணும்னா அதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். வர வீடியோஸில் போட ட்ரை பண்ணுறோம். இந்த ப்ரீமியர் ப்ரோ சீரிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் ரெலவெண்ட்டான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.